திருச்செந்தூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜ், எந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறது? என்ன மாதிரியான பாதிப்புகள் மக்களுக்கு இருக்கிறது? கார்த்திகேயன், நம்ம இருக்கக்கூடிய பகுதி திருச்செந்தூர் வனச்சரகத்துக்கு உட்பட்ட பகுதி. ஆனால் நெல்லை மாவட்டத்தில் திசைநிலைக்கு அருகே இருக்கக்கூடிய வாகைநேரி என்ற கிராமம். இந்த கிராமத்தில் தான் நேற்று முன்தினம் இந்த சிறுத்தை வந்ததாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது புலியா சிறுத்தை என்ற 2 நாட்களாக ஒரு குழப்பத்தில் இந்த பகுதி மக்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது இங்கு இருக்கக்கூடிய தேரிக்காடு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அருகே இருப்பதனால் அங்கிருந்து வந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதுக்கு அடுத்ததாக இந்த அருகில் இருக்கக்கூடிய தேரிக்காடு இந்த பகுதிகளில் அந்த சிறுத்தை நடமாட்டம் இருந்திருக்கும். அதாவது குடிநீருக்காக இந்த பகுதிக்குள் ஊருக்குள் வந்திருக்கலாம், இல்லை உணவு தேடி வந்திருக்கலாம் என்ற கோணத்தில் தற்பொழுது முதற்கட்ட வனத்துறை விசாரணை நடைபெற்று வருகிறது. அது வந்ததற்கான, அதாவது சிறுத்தைகள் வந்ததற்கான கால் தடங்கள் இருக்கிறது. எனவே அதை வைத்து முதற்கட்ட விசாரணை நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஜான்சன் இருக்கு, அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எப்போ இருந்து இந்த புலி தடங்கள் தெரியப்பட்டது? சிறுத்தை வந்ததை கூறப்படுற தடங்கள் எப்போ தெரிய வந்தது? உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது இதனால? சார், 28/2/2016 நேற்றைய முந்தின நாள் அதிகாலையில் கருப்பசாமி, மலையாண்டினி, இந்த வாகைநேரி பகுதி, வாகைநேரி இட்டமளி கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது. தெச்சமலைக்கும் பக்கம்தான். இது ஒரு குக்கிராமம். இது பக்கத்தில், இதுக்கு கிழக்கு 2 கிலோமீட்டர் அளவில் தேரிக்காடு அதிகமாக இருக்குது. அதாவது முந்திரி காடு, முந்திரி தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க. இதை முந்திரி மரம் நிறைய பயிரிடப்பட்டிருக்கு. இங்கே அது மறையிறதுக்கு வசதியாக இடம்லாம் இருக்குது. கிழக்க செம்மண் இடம். ஆனால் முந்தா நாளுக்கு அதிகாலையில் இந்த சிறுத்தைங்கிறது குட்டியோட ஒன்று இங்கே வாகைநேரி நோக்கி வந்திருக்கு. அப்போ அந்த வாகைநேரி வரும்போது அங்கே மலையாண்டி, கருப்பசாமி 2 பேரும் அந்த சிறுத்தை புலியை பார்த்துருக்காங்க. அது ஆட்டு கொட்டகை உண்டு. இந்த பகுதியில் நிறைய ஆடு வளர்க்காங்க, மாடு வளர்க்காங்க. ஆட்டு கொட்டகையை துறக்க வரும்போது இந்த புலி ஆட்டு கொட்டகத்தில் உரிமை இருக்குது. உடனே இவர் சத்தம் போட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த குட்டியோட ஓடிடு. குட்டியை பார்த்துருக்காங்க, புலியும் பார்த்துருக்காங்க. அதற்குடைய அடையாளம் எப்படின்னா, பக்கத்தில் இந்த குட்டைகளில் தண்ணி கிடக்கும். இது ஒருவேளை தண்ணி குடிக்கவும் வந்திருக்கலாம். பக்கத்தில் அந்த குட்டை பக்கத்தில் கால் தடம் அப்படி பதிஞ்சிருக்கு. இதில் எல்லாருமே மக்களும் பார்த்துருக்காங்க, அதிகாரிகள் எல்லாரும் பார்த்துட்டாங்க. வேறு ஏதாவது விலங்கினங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா? ஆடு, மாடுகள், நாய்கள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? சார், ஆடு மாடுன்னா நாய் இங்கே கிழக்க தேரிக்கு நிறைய நூற்றுக்கணக்கு பிபி காலேஜ் சாப்பிட்றதுக்கோ, அதை வேஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு தேரிக்காட்டுக்கெல்லாம் நிறைய நாய் அலையும். அதில் 1-2 கடிச்சிருக்கலாம். அது நாங்கள் சந்தேகிக்கிறோம். ஆனால் ஊருக்குள்ளே வரும்போது அது கலைஞ்சிட்டு. கார்த்திகேயன், இப்போ பொறுத்த வரைக்கும் அந்த சிறுத்தை வந்ததற்கான தடங்கள் இருக்கிறது. ஆனால் அதனால் எதுவும் பாதிப்பில்லை என்கிறார்கள். இருந்தாலும் வனத்துறையினர் தற்பொழுது தேடுதல் வேட்டை நடத்தி வருவதால் அடுத்த கட்டமாக அதை விரைவில் பிடிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் மக்களிடம் இருக்கிறது. கார்த்திகேயன்.